ஹலோ எவ்ரிவன். ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி பிஓஆப்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கோர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்ஸ் டூரேஷன், 1 இயர் இன்டர்ன்ஷிப், 3 இயர் வந்து உங்களுக்கு கோர்ஸ் டூரேஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இல்லை பயாலஜி. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் ஓகே. இதுக்கான கோர்ஸ் 12th எலிஜிபிலிட்டி மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் 12th எடுக்கணும். ஸோ இது என்ன, இதை படித்த என்ன மாதிரி ஸ்கோப் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட்டாக ஒரு ஆப்டாலில் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆப்டிக்ஸில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை ஹாஸ்பிட்டல் ஓரியண்டாக ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே தனியாக ஒரு ஆப்டிக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு இந்த மாதிரி வந்து மல்டி ஒர்க்கில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பெனி ஃபேக்ட்ரி சைடில் ஸோ இந்த லென்ஸ் தயாரிக்கிறது, இந்த கண்ணாடி தயாரிக்கிற மாதிரி அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் கோர்ஸாக இருக்கும். ஆக்சுவலி இது பார்த்து நெக்ஸ்ட் இயரில் தான் இந்த கோர்ஸ்க்கும் நீட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேம் கோர்ஸ் டூரேஷன் 5 இயர்ஸ் ஆக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஃபியூச்சரில் தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா பர் இயர் உங்களுக்கு 1 lakh கிட்ட வரும், இல்லை 1 lakh இல்லை 1.5 lakhs வரை கூட சம் காலேஜஸில் வாங்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படின்றது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.